மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, அரண்மனையோட 4 ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு 2 நாள் முன்னாடி. இதில் கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு புதுமுக கேரக்டர் யாருன்னா நம்ம தமன்னா மேடம் தான். தெரில, இதில் தமன்னா மேம் தான் பேயாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கழுகுல பறக்கிற மாதிரி தமன்னா மேம் ஃபோட்டோ தான் சென்டரில் வருது. நடுவில் கண்ணாடிக்கு வெளியில் நம்ம சுந்தர்சி அண்ணன் ஃபோட்டோ, அப்புறம் கண்ணாடிக்கு பின்னாடி யோகி பாபா அண்ணனும் கோவை சரளா அக்காவும் இருக்கிறாங்க. ராஷி கண்ணா வந்து ஒரு அழகாக ஒரு சிம்பிளாக ஒரு சாரீ கட்டிக்கிட்டு வெளில நிற்கிறாங்க. பெரியில் ஒரு அம்பாசிடர் காரு. அரண்மனை அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, சின்ன அரண்மனை மாதிரி இருக்குது. படம் வந்து ஏப்ரலில் வருதுன்றாங்க. நான் டேட் எதுவும் அறிவிக்கல. ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் பென்ஸ் மீடியா அவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. சுந்தர்சி ஹிப்ஹாப் தமிழாக தான் அதுக்கு மியூசிக்கல். ஆமாம், அரண்மனை 1 வந்து வேற ஒருத்தர் சாம் சிஎஸும் சத்யாவும் நினைக்கிறேன். அரண்மனை 2 ஹிப்ஹாப் தமிழா. அரண்மனை 3 வந்து சத்யா, அது எதுவும் வேலைக்கு ஆகலை. அதில் ஒரே ஒரு பாட்டு நல்லாயிருக்கும், அந்த முருகர் பாட்டு. அரஹரோ ஹர ஹரிஹரன் சாரம் சங்கர் மகாதேவன் சாரம் பாடியிருப்பாங்க. அரஹரோ ஹர அரஹரோ ஹர அரஹரோ ஹர அரஹரோ ஹர அரஹரோ ஹர அரஹரோ ஹர இங்கு தீராரும் என் நேற்று கொண்டேனையா என்று கல்லாதும் என் நேற்று வருவாயையா. ஸோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு பாட்டு நல்லா இருக்கும். படம் நான் தேட்டரில் தாங்க பார்த்தேன். அப்போல்லாம் நான் நம்ம சேனல் ஆரம்பிக்கலை. அப்போ பார்த்த படம் நான் அது சுமார் தான். ஆண்ட்ரியாவை, அழகாக இருந்த ஆண்ட்ரியாவை கேவலமாக பேய் மாதிரி காமிச்சிருக்காங்க. அன்சிகாவுக்கு தான் அரண்மனைனா, அன்சிகாவுக்கு தான் அந்த பேய் கேரக்டர் சூப்பராக இருக்கும், நல்லா வரும். இந்த வாட்டி தமன்னாவை போட்டுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பேய். இந்த படத்தில் அன்சிகா இல்லை, 2 ஹீரோயின் தான், ராஷி கண்ணா மேடமும் தமன்னா மேடமும் தான். இல்லை இன்னும் சரியா தெரில. தமன்னா உடம்புக்குள்ளே பேய் இருக்குது, அப்போ அன்சிகா கூட பேயாக இருக்கலாம், தெரில. ஸோ அரண்மனையோட ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. அரண்மனை 4 ஏப்ரல் மாதம் வருது. அதே குஷ்பு மேடம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அஃப்னி சினிமேக்ஸ் தான். ஸோ சுந்தர்சி சார் வழக்கம் போல் நான் தான் பேய் அடக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு இதை பண்ணியிருக்கிறாரு. காக்கா கழுகு பறக்கிற மாதிரியும் காக்காவும் கழுகும் சண்டை போடுற மாதிரி இப்படி பார்க்குறாங்க. யோகி பாபான்னு இந்த வாட்டி ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி ஒரு கட்டிங், ஒரு கெட்டப் போட்டுக்கிறாரு. கோவை சரளா மேடமும் ஒரு கெட்டப்பில் இருக்கிறாங்க. சரி, ஏப்ரல் மாதம் வருது அரண்மனை. ஸோ அப்படிதான் வரப்போகுது படம். ஓகே, படம் வரட்டா. வஸ்து கோச்செல்லாம் ஒன்றும் இல்லை. இது பேய் எனக்கு ஒன்றுடா, எனக்கு ஒன்று கொல்லாமட்டா. ஏய், டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்கணும் இந்த வாட்டி. மாவன இந்த வாட்டி இந்த இது வரைக்கும் எந்த அரண்மனையும் 1, 2, 3 பார்த்துக்கிறேன், ரிவ்யூ போட்டதில்லை. இந்த அரண்மனை 4 என் தமன்னா மேடம் ஒரு அழகாக இருக்கிறாங்க ஒரு காலத்தில். இப்பயும் அவங்க கெத்து தான். அவங்கள வச்சு எதனா சொதப்பிடாதீங்க, சொதப்புனீங்க ரிவ்யூ பண்ணி